ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் இப்போ கட் பண்ணோம் இல்லையா, ஈஸியான மெத்தடில் அதை வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பட்டி அடிக்கிறாங்க பாருங்கள். இதே போல் இன்னொரு பட்டி அடிக்கணும். இன்னொரு பட்டி அடிக்கிறாங்க. எப்படி அதை அப்படியே பின்னாடி அடிச்சுட்டு திருப்பி விட்டு அப்படியே மேலே ஒரு அடி, ஒரு அம்பு தையல். அந்த தையல் வந்து நம்ம மேலே உள்ள துணி மெயின் கிளாத்தில் விழுற மாதிரி போகணும். கரெக்டாக எடுத்து விட்டு தைச்சிப்பாங்க. இதே மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும். தைச்சி பாருங்கள், தைச்சி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பட்டியை நம்ம அடிச்சுட்டு இப்போ இந்த துணியும் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா நழுவாமல் இருக்கணும்ல, உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப நழுவு கூட வாங்கி தெரிஞ்சுட்டு அதனால் மேலே சுற்றி தையல் போடும். நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது துணி நழுவாது. சுருக்கம் இருக்காது, நீட்டாக இருக்கும் தையல். பார்த்தீங்களா, ஏதாவது சுருக்கம் தெரியுதா? நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் வந்துடும். துணி நல்லா நீட்டாக வந்துருச்சா? இது மாதிரி யாரெல்லாம் தைப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ அதே போல் அடுத்த பட்டி மொத்தமாக தைச்சிட்டு விட்டுருவோமா? துணியை நல்லா கரெக்டாக பார்த்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்ல பக்கமாக தான் வச்சுருக்கோம். இந்த லைனிங் கிளாத்தை வந்து நல்ல பக்கமாக தான் வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்களா, இது நல்ல பக்கம். அதாவது இந்த கிளாத்து நல்ல பக்கமாக இருக்கணும். நம்ம மெயின் கிளாத்து நல்ல பக்கமாக லைனிங் துணி வச்சுக்கோம். ஏன்னா நம்ம பெருட்டும் போது அப்போ தான் கரெக்டாக வரும். ஒன்று கீழே இருந்து மேலே வரும். ஃபஸ்ட்டு கழுத்து பக்கம் அடிக்கிறோம். கழுத்தானல
வந்து கழுத்து பக்கம் அடிக்கிறோம். அப்போ தான் நம்ம பெருக்கும் போது கரெக்டாக வரும். அரை இன்ச்சு அடித்து திருப்பும் போது ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு அரைஞ்சி விட்டுக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு அப்படியே கரெக்டாக. இது வந்து கழுத்து பக்கம் ஒரு அரைஞ்சி தைச்சிருக்குறோம். இனி அடுத்த ப்ளவுஸ் அடுத்த பக்கத்தையும் தைச்சிருவோம். தைச்சிட்டு நம்ம தட்டி விட்டுக்குறோம். அடுத்த பக்கம் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே இனி அடுத்த பக்கம் தைக்கும்போது ஷோல்டர்லேருந்து கீழே தைக்கணும். நம்ம முதல் தைக்கும்போது கழுத்துலேருந்து ஷோல்டர் போகணும். இப்போ வந்து ஷோல்டர் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக வரும். இப்போ மீதி துணியை அப்படியே கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிட்டு இந்த நாச்சு போட்டால் கொஞ்சம் திருப்ப நல்லா வரும். அந்த வளையலில் மட்டும் கொஞ்சம் நாச்சி போட்டுக்கோங்க லைட்டாக. அப்படியே திருப்பி விட்டு கரெக்டாக அப்படியே ஒரு அம்பு தையல் போட்டுருங்க. தெரியுதா? இந்த அரைஞ்சி விட்ட அப்புறம் அப்படியே சுற்றி தைச்சிருங்க. இந்த தையல் போட்டு பார்த்தீங்களா, அந்த துணி வந்து அப்படியே துணி சுருக்கம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலைய விட்டு அப்படியே தைச்சிருங்க. இது மாதிரி அந்த சைடு வச்சுருங்க. சுருக்கெல்லாம் வரணும் காட்டிடுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட ஏதாவது சுருக்கம் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, சுருக்கம் இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டரை இன்ச்சு டாட்டுக்கு, அங்கிட்டு ஒரு ரெண்டரை சைடு 1.25. 1.25. எனக்கு வந்து 2.25 தான் இருக்குது. அந்த 2.25 இருக்குது. யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். சைடில் ஒரு 1.5 இன்ச்சு, அங்கேருந்து இங்கேயும் ஒரு 1.5.
இந்த உயரம் எனக்கு 2.25. இது வந்து 2.25. 2.25 இது. சரி, அவங்கவுங்களுக்கு தேவையா அந்த உயரத்தை அளந்துக்க வேண்டியது. இந்த அளவு ப்ளவுஸ் எங்கே விட்ருக்கேன் வாரேன். இங்கே வேறு இந்த இருக்கு பார்த்தீங்களா, 2.25 இருக்கா என்னது? 2.25. அதனால இந்த அளவு ப்ளவுஸோடது 2.25. உங்களுக்கு உயரம் எவ்வளவோ அந்த இதை வச்சுக்கோங்க. இது வந்து 1.5 முன்னாடி, இது 1.5 தான். இது 1.5 தான். உங்களுக்கு இந்த அளவு எவ்வளோ இருக்கோ இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸை அளந்தே வைங்க. பாருங்க 2.25. இப்போ இங்கிட்டு ஒரு 1.5. இங்கிட்டு ஒரு 1.5. உங்களுக்கு இது 2 இருக்கலாம், 2.25 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். நீங்கள் 5 வச்சுக்கலாம். அதுக்கு நேரெலாம் வராது. மார்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரெலாம் வராது. அது முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இங்கே வந்து நேரம் வரணும். நேரம் வந்துச்சுன்னா நேரம்னா இந்த நேரம் இல்லை, இது நேரம் இல்லை, இது கொஞ்சம் கிராஸாக, இது வந்து மின்னுமாக தான் வரும். இங்கே வந்து இப்படி நேரம் வரணும். இந்த வருது பார்த்திங்களா, நம்ம பிடிச்ச இதுக்கும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து இந்த இதே வந்து நேரம் வராது, இந்த மார்க்குக்கு நேரம் வராது. இப்படி முன்னும் வந்தால் தான் அது வந்து நம்ம பிடிக்கல கரெக்டாக இருக்கும். கிராஸு தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் இந்த மாதிரி இது நேரம் வந்தால் தான் கரெக்டாக அந்த முக்கோணம் கிடைக்கும் நமக்கு. 2 தையல் போட்டுக்கோங்க. இதே போல் அந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதை பாருங்கள். நல்ல பக்கம் ஒன்று சேரணும். நம்ம அடித்து வரையில் 2 பக்கம் ஒன்றா இருக்கா பாருங்கள். நல்ல பக்கமாக இருக்கா? 2மே நல்ல பக்கமாக இருக்கணும். நடக்கவே இல்லை என்னோடது. பட்டி கரெக்டாக இருக்கா? அப்படியே மேலே ஒரு அமுக்கு தையல்.
இப்போ வந்து பட்டன் பீஸ் எந்த சைடு போடுற? வளையம் 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 பக்கம். மேலே கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி மடிச்சடிக்கிறேன். கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி மடிச்சுட்டு அப்படியே ஒரு 4 இன்ச்சு தைக்கிறியா, 1/2 இன்ச்சு தைக்கிறியா? 1.25 அளவு. 4 இன்ச்சு, அதாவது உள்பக்கமாக வச்சு தைக்கணும். இப்போ நம்ம தைக்கிறது வந்து கொக்கி மாற்ற இடம் அப்படின்னும் போது நம்ம உள்பக்கமாக வச்சு தைச்சி வெளிப்பக்கமாக மடிக்கணும். இப்போ வந்து வெளிப்பக்கமாக மடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹூக் மாட்டுறது வந்து வெளிப்பக்கந்தே வரும். ஹூக் வைக்கிறது தான் உள்பக்கமாக திருப்புவோம். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா? நல்ல பக்கமாக நம்ம திருப்பியிருக்கோம். அந்த வி ஷேப் போடுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் பண்ணணும். எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வந்து நம்ம கொக்கி வைப்போம்ல, அதுக்கான பீஸ் வைக்கிறாங்க. அது வந்து வெளியில் வச்சு தைக்கிறாங்க, தெரியுதா? வெளிப்பக்கமாக நல்ல பக்கமாக வச்சு உள்பக்கமாக திருப்பிடுறது. ஒரு பாம்பு தையல் போட்டு உள்ள ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு.
இது நம்ம அமுக்கு தையல் போடுறது உள்ளே வந்துடணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். அங்கே ஒரு தடவை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தச்சாச்சு, சுருங்கல் எதுவுமே இல்லை. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி தச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.